ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். என் வாய்ஸ் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கோம். அது என்ன சேலஞ்சுனா ஓரியோ வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ எப்படின்னா பலர் டைஸ் உருட்டுவோம். அது எந்த நம்பர் கிடைக்குதோ அது நம்ம ஷீட்டில் எழுதி வச்சுருப்போம். இப்போ என் தம்பிக்கு 1 கிடச்சிருக்கு. இந்த 1ல் என்ன கிடச்சிருக்குன்னா 7up. இப்போ 7up இருக்கிறதுல என் தம்பி வந்து ஓரியோ முக்கி சாப்பிடுவான். பாருங்கள். அவன் சாப்பிட்டான், அவனுக்கு பிடிச்சிருக்கான். நான் தான் பிடிக்க வேணான்னு சொல்கிறேன். அப்போ தான் வியூஸ் அதிகமாக போகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்தது நானே வரப்போகிறேன். இப்போ நான் டைஸை உருட்டுறேன். எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5 கிடச்சிருக்கு. 5 கிடச்சிருக்கு. 5க்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சிருக்கு. எனக்கே ஓரளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதுதான். இப்போ ஓரியோவில் வேறையா உண்மை நினச்சி பார்க்கவே முடியல. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஒரு ஷோர் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. அப்புறம் என் ஃப்ரெண்ட் தீபக் வந்திருக்கான். அவனுக்கு வந்து என்ன விழுந்துச்சுன்னா எனக்கு ஒரு நிமிஷம். அவனுக்கு வந்து 4 விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். 4 தான். மில்க் விழுந்திருக்கு. அவனுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி தான். ஏன்னா அவனுக்கு மில்க்கும் பிடிக்கும், ஓரியோவும் பிடிக்கும். ஆக்சுவலி இந்த கேமோட வின்னர் அவன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு மட்டும் தான் மில்க் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது என் ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் ஸ்ரீராம் வர போகிறாரு. அவருக்கு வந்து என்ன விழுந்திருக்கு? ஆக்சுவலி இவருக்கு 6 விழுந்திருக்கு. வாட்டர்னு நினைக்கிறேன். வாட்டர் தான். வாட்டரில் இப்போ முக்கி எடுக்க போகிறாரு. நான் ஒன்று சொல்லிட்டா, நாங்கள் இவ்வளோக்கும் வாங்கினது வேஸ்ட் தான். ஜாம் வாங்கினது வேஸ்ட்டு, தயிர் வாங்கினது வேஸ்ட்டு, தண்ணியும் வச்சது வேஸ்ட்டு. ஸ்ரீராமுக்கு இது பிடிச்சிருக்காமா என் ஃப்ரெண்டுக்கு. ஆனால் இந்த கணத்தில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து குடிக்க போகிறோம். அவ்வளோதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு வழியே இல்லை. என் தம்பிக்கு ஆனால் கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், அடுத்த